ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் நச்சுன்னு 4 சம் சீரீஸில் இன்னைக்கு நாம அகெயின் பேக் டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ நேற்று வந்து எல்லாரும் ட்ரிக்னாமெட்ரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஐ ஹர்ட் தட் யூ ஹேவ் ஒன்லி 6.1 ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். வேறஸ் நமக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஃபுல்லாகவே தான் இருக்குது. ஸோ இதில் 5.4 இருக்கிற அது சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 5.4 தான் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் ஸ்கோரிங் ஏரியா. நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா ஐ ஷோர் யூ தட் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க் இங்கேருந்து தான் வரும். டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து 7, 8, 9, 10, 11, 12 இந்த 6 சம்மும் ரொம்ப 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 முக்கியமான சம். நீங்க இப்ப மற்ற சாப்டர்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ அல்ஜிப்ராலாம் பாத்தீங்கன்னா 19 எக்ஸசைஸ் இருக்கு. எங்க இருந்து 5 மார்க் வரும், எங்க இருந்து 2 மார்க் வரும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பிக் பண்ணலாமே தவிர சொல்ல முடியாது. ஆனா கோஆர்டினேட் ஜாமெட்ரில இருந்து கட்டாயம் உங்களுக்கு 5.4ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பவர் கட் ஆயிடுச்சா? பட் பரவாயில்ல, லைட் ஓகே தான். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ அகெயின் 5.4 ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 2 மார்க் 2, 5 மார்க் 2 பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பொறுத்த அளவுக்கு கான்செப்ட் வைஸ் நம்ம இதை ஆல்ரெடி போட்டிருக்கோம். 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பேரலல் பெர்பெண்டிகுலர் வந்து நம்ம ஸ்லோப் ஃபார்முலால போட்டிருப்போம். எப்படி போட்டிருப்போம்? m is equals to y2 minus y1 by x2 minus x1. ரெண்டு ஸ்லோப்பு கண்டுபிடிப்போம். m1 ஈக்குவல் டு m2வா இருந்ததுன்னா லைன்ஸ் வந்து உங்களுக்கு பேரலா இருக்கும். அதுவே m1 இன்டு m2 வந்து உங்களுக்கு -1 வந்ததுன்னா லைன் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு நம்ம 5.2லயே பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஆனா நம்ம அங்க யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து இது என்னது? பாயிண்ட்டை வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் இதுவும். பாயிண்ட்டை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இங்க நம்ம பாயிண்ட்டை வச்சு பண்ண மாட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம் வச்சு பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் என்னது? ax plus by plus c equals to 0. அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 2 லைனுக்கும் ஸ்லோப் முதல்ல தெரியணும். நீங்க ஸ்லோப் வச்சு தான் அது பேரலா பெர்பெண்டிகுலரா அப்படின்னு நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் கிவன் 2x plus 3y minus 8 equal to 0க்கு உங்களோட ஸ்லோப் எப்படி எழுதுவீங்க? மைனஸ் a by bன்னு போடுவோம். அதாவது ஜெனரல் ஃபார்ம் என்னது? ax plus by plus c equal to 0. இதுதான் உங்களுடைய ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதுல இருந்து மைனஸ் a by b, அதாவது என்னது? எப்படி எழுதுவோம் நம்ம இதை? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு எழுதுவோம். ஏன்றது யாருமா? எக்ஸ் கூட இருக்கிற நம்பர், பின்றது யாரு? ஒய் கூட இருக்கிற நம்பர். அவ்வளவுதான். அப்போ இதுல நீங்க எக்ஸ் கூட என்ன இருக்கு? மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் கூட 2 இருக்கு, ஒய் கூட என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் போடுங்க. ஃபார் 4x பிளஸ் 6y பிளஸ் 18 ஈக்குவல் டு 0, இங்க m2 போடுங்க. ஸோ இதுக்கும் நீங்க அதே மைனஸ் a பை b போட்டீங்கன்னா மைனஸ் எக்ஸ் கூட இருக்கிறது 4, ஒய் கூட இருக்கிறது 6. ரொம்ப சிம்பிள்மா, நீங்க பார்த்து எழுதலாமா இதை? நான் ஏதோ பெருசா சம்ம மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் இது. மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட், அவ்வளவுதான். சரியா? ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு -2/3 வரும். ஓகேவா? ஸோ ஹியர் m1 is equals to m2, therefore given straight lines are parallel. எழுதுங்க, given straight lines are parallel அப்படின்னு போட்டுட்டு hence proved போடணும். ஏன்னா இந்த சம்மு என்ன சம்மு? show that question. அவங்க வெரிஃபைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் அவங்க கொடுத்துருக்கிறது ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஐ நீட் டு ரைட் ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் சம் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? அதுல சிம்பிள் தானே. இப்போ இதே கேள்வி, இதுக்கு அடுத்த கேள்வி. இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.32. இதுவே எக்ஸாம்பிள் 5.33 பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருப்பாங்க. அங்க என்ன இருக்கும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -1 ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? அது டைரக்டான ஒரு கேள்வி. சரிங்களா? ரெண்டு எக்ஸாம்பிளுமே பார்த்துக்கோங்க. இதே பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம செஷனுடைய செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்பெண்டிகுலர்ல ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்கும். ஒரு p வேல்யூ மிஸ்ஸிங் வேரியபிள் வந்து மிஸ் ஆகும். இந்த கொஸ்டினை படிங்க முதல்ல. நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கேன். நான் இதை ரெடி பண்றதுன்றது, நான் எஃபோர்ட் போடுறதுன்றது கொஞ்சம் பெருசு செல்லங்களா? அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது.
ஜஸ்ட் லுக் அட் த ஸ்க்ரீன். நான் இதை ரெடி பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நான் ரெடி பண்ணணும், அதாவது ஒரு டேக்கும் நான் ரெடி பண்ணணும்னா எனக்கு இதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ½ hour ஆகும். தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு ரெண்டுத்தையும் எடுத்து பிடிஎஃபாக கட் பண்ணி பிபிடியில் போட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன். இட் வில் டேக் மோர் டைம். I want you people to respect the time what I'm spending. So kindly share this video with your friends. எனக்கு நாளுக்கு நாள் வியூஸ் அதிகமாகிட்டே வந்தால் தான் நான் போடுற எஃபோர்ட் நான் இன்னும் நல்லா கிரியேட்டிவாக போடுவேன். இல்லைனா சரி ஓகே நம்ம அப்படியே போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். ஓகே, கமிங் பேக் டு த கொஸ்டின். என்ன பண்ணலாம்? இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்களா, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலே இட் மஸ்ட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்டில் நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஆனால் ஃபர்ஸ்ட் பாருங்க மாறி இருக்கா, அதை நான் இது ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். given straight lines are இதை ஒரே பக்கம் எழுதுனா எப்படி எழுதுங்க நீங்க? p plus 3 இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல வந்துடும். ஸோ p plus 3 of x plus 12y, இந்த plus 12 இந்த பக்கம் வந்தா எனக்கு minus 12ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அண்ட் இதுவுமே எனக்கு பக்காவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். 12x minus 7y minus 16 is equals to 0. இப்போ ரெண்டுத்தும் ஸ்லோப் எழுதுங்க. ஹியர் ஸ்லோப்ஸ் ஆர் m1. ஃபர்ஸ்டோட ஸ்லோப் என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் யாரு? p plus 3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y யாரு? 12. அடுத்து m2, இதோட ஸ்லோப் என்ன? மைனஸ் போடுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 12, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து -7. ஆல்ரெடி அங்கே -7 இருக்கு, அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 12/7 கிடைக்கும். இது புரியுதா? நான் கிவன் மட்டும்தான் எழுதியிருக்கேன். சரியா? ஓகேவா? நவ் சின்ஸ் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், என்ன கண்டிஷன்? m1ம் m2ம் மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். இதுதான் கண்டிஷன். ஈக்குவலா இருந்தா பேரலல், மல்டிப்ளை பண்ணும்போது -1 வந்தா பெர்பெண்டிகுலர். கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் p plus 3/12 into 12/7 is equals to -1. இப்போ 12 கேன்சல், மைனஸும் கேன்சல். அப்போ மீதி என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா p plus 3 divided by 7 equal to 1ன்னு இருக்கு. அப்போ p plus 3 equal to 7 வரும். 3 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 7 minus 3, ஆன்சர் இஸ் 4. ஏதோ தப்பு பண்ணிருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. செக் பண்ணுங்க. மைனஸ் p plus 3x இந்த பக்கம் வந்தா plus 3/12y பாசிட்டிவ், அண்ட் plus 12 minus 12, இது 12x minus 7y minus 16, இது -12/-7 12/7 கரெக்டு, இது minus p plus 3/12 இது கரெக்டு. ஓகே, p வேல்யூ 4 தான். செக் பண்ணிக்கோங்கம்மா. எதுக்கும் டவுட்டாக இருக்குது எனக்கு, இந்த ஆன்சர் எனக்கு p ஈக்குவல் டு -4 வருமோன்னு டவுட்டாக இருக்குது. எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மைனஸும் கேன்சல், 12 கேன்சல், p/3 ஈக்குவல் டு 7 கரெக்டாக தான் வருது. ஓகே, ஆன்சர் 4 தான் போல. ஆனால் எனக்கு ஏதோ ஆன்சர் ஏதோ p ஈக்குவல் டு -4 வர மாதிரியே ஒரு டவுட்டாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா, செக் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் 5 மார்க் போயிடலாமா? யா, 5 மார்க் பாருங்கம்மா. 5 மார்க்கில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது 7, 8, 9, 10, 11, 12. 9, 10 நம்ம போட போகிறோம். 11, 12 நம்ம இன்னொரு நாள் போடலாம். ஓகேவா? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா, அதனால தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ரெண்டு சம்மும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கொஸ்டின் தான். இப்போ பாருங்க, ரெண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணலாம். இது பேரலல்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்த கொஸ்டின் வந்து பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருப்பாங்க. எங்க இதை பாருங்க, பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? மற்றபடி நம்ம ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ முதல்ல கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல சொல்லுங்களா, கவனிங்க, உங்களுக்கு புரியும். Find the equation of straight line through intersection of the lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1 parallel to this line. நமக்கு கேள்வியில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 7x plus 3y equal to 10, இன்னொன்று 5x minus 4y equal to 1, and then the most important condition parallel, and then this one. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு லைனு இப்படி போகுதான். ஓகேவா? இப்போ இந்த லைனு தான் எனக்கு 7x plus 3y equal to 10ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு லைனும் எப்படியோ இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து 5x minus 4y equal to 1.
இந்த 13x plus 5y plus 12ன்றது அவர் வேற ஏதோ ஒரு லைன் அவர் எங்கோ போயின்னு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எங்கேயாவது இப்படி போறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த லைனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லைனுக்கு யாருக்கு 13x plus 5y plus 12 இந்த லைனுக்கு பேரலா இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய லைன் என்னன்னு கேக்குறாங்க. கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேரலா இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய லைன் யாரு? அதாவது நான் சப்போஸ் நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் பேரலல். யார் ரெண்டும் பேரலல்? இந்த பாயிண்ட்டுக்கு நடுவுல போகக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் பேரலல். சப்போஸ் இது வந்து எல், இது வந்து எம் அப்படின்னா எல் வந்து பேரலல் டு எம்னு அர்த்தம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொடுத்திருக்கிற அந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா போகக்கூடிய இந்த புது லைனுக்கு பேரலா இருக்கிற இன்னொரு லைன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலா ரெண்டு லைன்ஸ் மீட் பண்ற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா கிடைச்சிரும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா கிடைச்சிரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? given lines are அதை முதல்ல எழுதிக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கோங்க. 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. You keep this as equation 1, you keep this as equation 2. இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ சால்வ் பண்றதுல யூ கேன் யூஸ் எனி மெத்தட். நமக்கு வந்து எலிமினேஷன் மெத்தட் தெரியும்ல, நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய்யும் ஒய்யும் நான் கேன்சல் பண்ணலாம், இல்லை 5ம் 7 கேன்சல் பண்ணலாம். விச் எவர் இஸ் ஈஸி யூ கேன் டிசைட் தட். நான் வந்து ஒய்யை கேன்சல் பண்ண போறேமா? அப்போ ஈக்குவேஷன் 1 நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவேஷன் 2 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? என்ன ஆகும்னு பாருங்க. நான் ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட தான் கொடுக்குறேன். நான் சும்மா வந்து அப்படியே போட்டு விடல. இந்த ஸ்டெப் நீங்க நோட்ல உங்க எக்ஸாம்ல காப்பி பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஓகேவா? எஸ், இது அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். நீங்க உங்க இது இல்லாமல் நீங்க டீச்சர் ஒரு சண்டையே போடலாம். ஐ கேரண்டி தட். யா, ஸோ ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட தான் நான் கொடுக்குறேன். இதை நீங்க கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க, முக்கியம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 4ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? 4 7s are 28x, 4 3s are 12y, 4 10s are 40. அகைன் செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். இது ஏன் நான் மாத்தி மல்டிப்ளை பண்றேன் தெரியுதா? ஏன்னா எனக்கு அப்பதான் இது எனக்கு 12 12ன்னு வரும், கேன்சல் ஆகும். அதுக்காக நான் பண்றேன். ஸோ 3 5s are 15x, 3 4s are 12y, 3 1s are 3ன்னு வரும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் them. I am going to add both the equation. ஆட் பண்ணா இது கேன்சல் ஆயிடுமா? Then remaining I am getting 43x equals to 43 வருது. So x is equals to 43 by 43, which implies x உடைய வேல்யூ 1ன்னு எனக்கு கிடைச்சாச்சு. போடுங்க ஒரு புட்டிய. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். Now x equal to 1 you substitute in any one equation. X equal to 1 you substitute in any equation. இப்போ x equals to 1 in equation 2. X உடைய வேல்யூவை I am just substituting in equation 2. Then what happens there? 5 of 1 minus 4y is equals to 1, which means 5 minus 4y equal to 1. So I can write it as 4y equal to 4, which again gives me y equal to 1. So for this question, I got both x and y value 1 only. It's a very simple. Easy ஞாபகம் வச்சுக்கலாம். You can easily remember both the lines passes through 1, 1. Yes. So intersection point வந்து 1, 1. Therefore, you can start writing. Therefore, intersection point. Okay. Intersection point is 1, 1. அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ற பிளேஸ் நான் டயக்ராம்ல போட்டு காட்டினேன்ல, அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ற பிளேஸ் வந்து 1, 1ல மீட் பண்ணுது. Now the line parallel, we need to get the line parallel. Line parallelக்கு we have a general statement. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 13x plus 5y plus 12 equals to 0. செகண்ட் ஸ்டேஜுக்கு போக போறோம். So listen carefully. Line parallel to 13x, what is there? 13x plus 5y plus 12 equal to 0 is of the form I need to write like this: 13x plus 5y plus
k equal to 0. இந்த ஏவும் பியும் உங்களுக்கு மாறாது because we know very well parallels எல்லாமே slopes are going to be equal தான். parallelக்கு slopes are going to be always equal only. இப்போ இதோடைய ஸ்லோப் என்ன வரும் உங்களுக்கு -13/5 வருமா? அதே தான் இதுக்கும் -13/5. only that intercept மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, now இது passes through, இது pass through 1,1 1,1. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1,1. 13 times 1 plus 5 times 1 plus k equal to 0, which gives me 13 plus 5 plus k equal to 0. So I got k equal to -18. Now k equal to -18. Again put it back here. k equal to -18. திரும்ப அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா sum over. ஓகேவா? Therefore the required equation of straight line is அப்படின்னு போட்டுட்டு அந்த 13x plus 5y minus 18 equal to 0ன்னு சம்மை முடித்து விடுங்கள். இவ்வளவுதான் உங்க ஆன்சர். புரிஞ்சுதா இல்லையா சார்? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சு சார். இப்போ நீங்க கிரீன் கலர்ல எழுதுனது மட்டும் புரியல சார்னு சில பேர் யோசிப்பீங்க. நான் தனியா எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு லைன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லைனு ax plus by plus c equal to 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லைன் வந்து இப்படி இருக்கு, ஒரு லைன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு, சரியா? இப்போ இதுக்கு பேரலலா போகக்கூடிய எல்லா லைனுமே, இதுக்கு பேரலலா போகக்கூடிய, இப்போ இன்னொரு லைன் இப்படி பேரலலா போகுது, இன்னொரு லைன் இப்படி பேரலலா போகுது, இன்னொரு லைன் இப்படி பேரலலா போகுது அப்படின்னா இதுக்கு பேரலலா போகக்கூடிய எல்லா லைன்லயுமே சி மட்டும்தான் மாறும், ஏவும் எக்ஸும் அப்படியே தான் இருக்கும். அப்போ இதுக்கு பேரலா போற லைன் will be of the form of ax plus by plus k equal to 0. இது புக்லயுமே இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க, சரியா சார்? அப்போ பெர்பெண்டிகுலருக்கு என்ன சார் ஆகும்னா சூப்பரா ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேரையும் உல்டா பண்ணிட்டு நடுவில் சிம்பிள் மாற்றணும். சப்போஸ் ஒரு லைன் இப்படி இருக்கு, இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலரா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல 90 டிகிரி மீட் பண்ணுமா, 90 டிகிரி ஃபார்ம் ஆகுமா? இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா bx minus ay plus c equal to 0வா மாறும், உல்டாவா மாறும். ஏன் உல்டாவா மாறுது சொல்லுங்க பார்ப்போம். ஏமா அது உல்டாவா மாறினா தானமா உங்களுக்கு m1 into m2 equal to -1 வரும், which is the condition for perpendicular lines. புரியுதா இல்லையா? நான் நம்பர்ல கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து 2x plus 3y plus 18 equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான பேரலல் லைன் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? 2x plus 3y plus some நம்பர் ஏதோ ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம கேன்னு சொல்றோம். இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி தெரியுமா இருக்கும்? இதை உல்டாவா மாத்திட்டு சிம்பிள் மாத்தணும். 3x minus 2y plus k equal to 0வா வரும். புரிஞ்சுதா பாருங்க? பேரலா இருந்தா அப்படியே வரும், k மட்டும் மாறும். பெர்பெண்டிகுலரா இருந்தா உல்டா நடுவில் சிம்பிள் மாறும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த சம் போட போறோம், சரியா? அப்போ அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 13x plus 5y plus 12 equal to 0. அந்த 12 மட்டும்தான் மாற போகுது. அப்ப அதை மட்டும் நான் கேவா வச்சுக்கிறேன். அந்த பேரலல் லைன் அந்த 1,1 வழியா தானே போக போகுதுன்னு சொல்றாங்க கேள்வியில. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். அந்த இன்டர்செக்ஷன் தான் நம்ம 1,1 கண்டுபிடிச்சோம். அது வழியா போக போகுதுன்னா அது கண்டிப்பா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ எக்ஸ் பதிலா 1 ஒய்க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிங்க. அந்த கே வேல்யூ மறுபடியும் தூக்கி அங்கேயே உட்கார வச்சிருங்க, அவ்வளவுதான். தேர்ட் சம் புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். இப்போ ஃபோர்த் சம் இதே தான் பண்ண போறோம் பெர்பெண்டிகுலர்ல. யா 10வது கொஸ்டின் இது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா புக்கு கூட கையில் வச்சுக்கோங்க. நீங்க கேள்வி தெரியல சார் அப்படின்னா புக்கை கூட கையில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கொஸ்டினை படிங்க, அதே மாதிரி தான்மா கொஸ்டினை படிங்க. ஸோ 2 லைன் கொடுத்துருக்காங்களா? ஸோ 5x minus 6y equal to 12ன்னு ஒரு லைனு, 3x plus 2y equal to 10ன்னு ஒரு லைனு. இந்த லைனு மீட் பண்ற இடத்துல இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா போகுதுன்றாங்க. இப்போ நான் டயக்ராமா சொல்றேன் பாருங்க. ஒரு லைன் இப்படி இருக்கு, இதுக்கு பேர் வந்து 5x minus 6y equal to 12. இன்னொரு லைனு இப்படி இருக்கு, இதுக்கு பேர் வந்து 3x plus 2y equal to 10. இன்னொரு லைன் எங்கேயோ சும்மா போகுது, ஓகேங்களா? நான் வேற லைன் வேற கலராக வரேன். வேற ஒரு லைன் சும்மா எங்கேயோ இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து
4x minus 7y plus 13 equal to 0. இப்போ இந்த பாயிண்ட் வழியா இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ற இந்த சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் வழியா இதுக்கு பெர்பெண்டிகுலரா போற லைன் கேட்கறாங்க. அப்ப நான் எப்படி போடணும்? பெர்பெண்டிகுலரா போற லைன் நான் எப்படி போடணும்? எஸ், இப்படி போடணும். எனக்கு இப்போ நான் பிங்க் கலர்ல வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, இதோட ஈக்குவேஷன் தான் எனக்கு வேணும். வேறஸ் எனக்கு இது 90 டிகிரி வரும். புரியுதா பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சது இதுக்கு பேரலா வரைஞ்சேன். நீங்க வேணா கொஞ்சம் ஓட்டி பாருங்க அந்த வீடியோவை. இது பெர்பெண்டிகுலர். அப்ப எப்படி இருந்தாலும் இந்த சம்முக்கும் எனக்கு என்ன வேணும்? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேணும் இல்ல? ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நீங்க டயக்ராம் வேணும்னா நான் அழைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிட்டு வரைஞ்சிக்கோங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ், பட் இட் இஸ் நாட் மேண்டட்டரி. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் போடலாமா? சொல்யூஷன் கிவன் எழுதிக்கோங்கம்மா. இல்லை நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன்ல, நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கிவன் லைன்ஸ் என்னது? 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10. ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இது நான் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஈக்குவேஷன் 1 நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதுனா 5x minus 6y equal to 2. ஐ திங்க் பிளாக் போர்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல, எனக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நம்ம ஒயிட் போர்டு எழுதிட்டு இருந்தோம், பட் பிளாக்ல எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை ஐ வில் மல்டிப்ளை வித் 3ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த 2 வந்து அப்போ தான் 6ஆக மாறும்ல, அதனால நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9x, 3 2s are 6y, 3 10s are 30. அப்போ ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுமா? ஸோ இது 14x is equals to 32ன்னு வரும். அப்போ x is equals to 32/14. கேன்சல் பண்ணால் 16/7ன்னு வருது. ஆஹா, ஃப்ராக்ஷன் வருது இந்த சம்மில். ஆமாம்மா, இந்த சம் ஃப்ராக்ஷன் தான் வரும், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, சூப்பர். ஃப்ராக்ஷனில் வருதுமா. இப்போ x equal to 16/7. ஸோ எனக்கு 1 கிடைச்சாச்சு. இது எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. செகண்டில் போடலாமா? ஸோ 3 times 16/7 plus 2y equal to 10. இது என்ன ஆகும்? 3 times 16 48 வருமா? ஸோ 48/7 அந்த பக்கம் போயிடும். அப்போ 2y equal to 10 minus 48/7. இந்த 3 16 மல்டிப்ளை பண்றோமா? எப்படி சார் 48 வருதுன்னு யோசிக்காதீங்க. இப்போ கிராஸ்ல இதை மல்டிப்ளை பண்ணனா 7 into 10 70. ஸோ 70 minus 48/7. ஸோ 2y equal to 58 68 22. ஸோ 22/7. இந்த 22 கேன்சல் பண்ணா 11. அப்போ y equal to 11/7. therefore intersection point கிடைச்சாச்சு எனக்கு. intersection point of given line. இதெல்லாம் நீங்க ஓனாவே எழுதலாம், ஓகேவா? intersection point of given lines is x, y. மாத்தி எழுதாதீங்க. 16/7, 11/7. சில பேர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்படி எழுதுவாங்க. 11/7, 16/7 y x மாத்தி போட்டுறீங்க, தப்பா ஒரு ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கேள்வி ஓவர். இது வரைக்கும் ஓவர். இப்போ நம்ம சால்வ் பண்ண போறது பெர்பெண்டிகுலர் சால்வ் பண்ண போறோம். பெர்பெண்டிகுலர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4x minus 7y plus 13 கொடுத்துருக்காங்களா? அதை நான் எப்படி எழுதணும்? லைன் பெர்பெண்டிகுலர் டு 4x minus 3y plus 7 equal to 0வா? சாரி, plus 13. 4x minus 7y 4x minus 7y plus 13 equal to 0 is of the form. எப்படி இருக்கும் இது? நான் என்னன்னு சொன்னேன்? எக்ஸும் ஒய்யும் உல்டா பண்ணிட்டு நடுவில் சிம்பிள் மாத்தணும் சொன்னேன். அப்ப எப்படி எழுதுவீங்க? 7x இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறும், 4 இங்க கொடுத்துடணும். 4y plus k equal to 0. இது எங்க போகுது? பாஸ் த்ரூ தட் பாயிண்ட், ஓகேவா? அப்ப எப்படி எழுதுவீங்க? passes through என்ன பாயிண்ட்? 16/7, 11/7. புரியுதா பாருங்கம்மா? இந்த ரெண்டு லைன் கரெக்டாக எழுதணும். அது ரொம்ப முக்கியம். இவர் தான் நீங்க கரெக்டாக எழுதணும். ஏன்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ 7 times 16/7 plus 4 times 11/7 plus k equal to 0. k உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு அங்கேயே உட்கார வச்சிடணும். அவ்வளோதான், சம் ஓவர். ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 16 plus 44/7 plus k is equals to 0. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. இது என்ன ஆகும்? பெரிய நம்பரா வருது. 16 7 சார் என்னமா?
16 into 7 112. ஸோ 112 + 44 156 வருது. ஸோ 156/7 + k = 0, which implies k = -156/7. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதுவீங்க? therefore the required line of the line is போட்டு 7x + 4y - 156/7 = 0. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? ax + by + c = 0. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அழகாக இருக்கணும். ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது ஃபுல்லாகவே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை பை 7 பண்ணால் என்னவா வரும்? 7 7s are 49x + 7 4s are 28y. இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். -156 = 0 is the required equation of straight line. required equation of straight line. சம்ம முடித்து விடுங்கள். 9வது சம்மு 10வது சம்மு இந்த எக்ஸசைஸ்ல முக்கியமான சம்மு. 11 12 முக்கியம் தான். that we will learn in some other day. ஓகேவா? ஸோ நீங்களுமே எந்த சாப்டர் எந்த டாபிக் சஜஷனை சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்கள் சும்மா வந்துட்டு கமெண்ட்ல ஏதாவது பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் சஜஷன் சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஃபாலோ தட். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சார் இந்த மாதிரி எடுங்க, இந்த எக்ஸசைஸ் வாங்க, இல்லை நீங்கள் லைவ் எடுங்க, இந்த டைமில் எடுங்க. வாட் எவர் த சஜஷன்ஸ் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தாலும் ஐ வில் கன்சிடர் தட். ஓகேவா? பாசிபிள் எனக்கு டைம் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவாகவும் வருவேன். ஓகேவா? ஸோ நேற்று நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம். இன்னைக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்குறோம். நாளைக்கு அகைன் ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா 6.1ன்றது உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முக்கியமானதை மட்டும் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் டைமில் நான் ஒரு ட்ரிக்னாமெட்ரியோட ஒன் ஷாட் நான் வரேன். ஓகேவா? ஸோ ஆல் தான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுடைய கம்ப்ளீட் புக்குக்கான சொல்யூஷன் எல்லாமே பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பை பை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகே, பாய்.